இந்த மாலை வேளையில ஆண்டவர் என்னோடு பேச சொன்ன ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கண்களை ஏறெடுத்த இயேசு. வாசிக்க கேட்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். போதும். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சூழ்நிலைமையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இது மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்ட லாசருவினுடைய கல்லறைக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வு. பொதுவாக மரித்த பிற்பாடு என்ன, ஜஸ்ட் அந்த கல்லறை தோட்டத்துக்கு எதுக்கு போவாங்க? ஒரு நினைவு, ஒரு ஆறுதல், ஒரு எதிர்பார்ப்பு, இல்லது பழையதை நினைக்கிற நினைவு கூறுதல். அதன் மூலமா அவர்களை நாம் நினைக்கிறோம், அவர்களை நாம் கனப்படுத்துகிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் கல்லறை தோட்டத்துக்கு போவாங்க. இங்கே வித்தியாசமான ஒரு சூழல். மரித்து 4 நாளாகிவிட்டது. இயேசு ஏற்கனவே அழைக்கப்பட்டிருந்தார். வியாதிப்பட்ட பொழுதே அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் வரவில்லை. நன்றாய் கவனிக்க வேண்டும். நாம் அழைக்கும் பொழுது வருகிறதை விட அவர் சித்தத்தின்படி வந்தால் அசாதாரணமானவைகள் சாத்தியம் ஆகும். அதுதான் எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை. அவர்கள் அழைக்கும் பொழுது அவர் வந்திருந்தார், அந்த லாசரு சுகமடைந்திருப்பான். உண்மைதான். ஆனால் இப்படி ஒரு பெரிய தேவ மகிமை வெளிப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. வியாதிதானே சுகமானதுன்று நன்றாய் கவனிக்க வேண்டும். நாமும் கூட அநேக நேரத்தில், நான் போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே மாலை தோறும் வந்து கூப்பிடுறேன், ஒரு பதிலும் வரல. ஆண்டவர் ஒரு காரியத்தையும் செய்யலை. நானும் உடனே பதில் வரும் என்று நினைத்தேன். நானும் உடனே காரியங்கள் நடந்துவிடும் என்று நினைத்தேன். 1 வாரமாகுது, ஒரு சேஞ்சும் காணல. காலம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. நான் எதிர்பார்த்த முடிவு வரவில்லை. அந்த முடிவை தாண்டி மிக வேதனைகள் தான் எனக்கு பெருகி கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அழைத்த பொழுது வருவதை விட அவர் சுத்தத்தின்படி வருவாரே. ஆனால் நான் இதுவரை கண்டிராத சில நிகழ்வுகளை உன் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் வருகிறார். நீங்க எதிர்பார்த்தது சொற்பமானது, ஆனால் ஆண்டவரோ செய்ய போகிறது அசாதாரணமானது. பாருங்கள், இயேசு அங்கே வருகிறார். ஓடோடி போகிறார்கள், அழுகிறார்கள். இயேசுவும் அழுகிறார், கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்கினார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேதனையான ஒரு காரியம். 33வது வசனத்தை பார்க்கும்போது அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். ஆண்டவர் ஆகிய இயேசு நம்முடைய உணர்வுகளை புரிகிற கர்த்தர் மட்டுமல்ல,
நம்மை போல அவரும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற தேவன். உணர்கிறவர் மட்டுமல்ல, அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற கர்த்தர். அதை தொடர்ந்து 34வது வசனத்தை பார்க்கும்போது, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். நல்ல கவனிங்க, இயேசு என்ன விட்டாரா? கண்ணீர் விட்டார். அவர் உணர்வுகளை மதிப்பவர் மட்டுமல்ல, உணர்வுகளை வெளிப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, நாம் அழுதால் அவரும் அழுகிற என் ஆண்டவராய் காணப்படுகிறார். நாம் அழும் பொழுது ஒருவேளை அழுவதற்கு யாருமே இல்லை என்று கலங்காதுங்க, அவர் அழுது கொண்டு தான் இருக்கிறார். ஏனென்றால் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது அங்கே மனிதர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். ஆம், என் ஆண்டவரை போல நம்மை சிநேகிப்பதற்கு இந்த உலகத்தில் எவருமே இல்லை. உலக சிநேகம் எல்லாம் ஏமாற்றும், எதையோ ஒன்றை எதிர்பார்க்கும், கிடைக்காவிட்டால் அது கை நீட்டிவிடும், கரத்தை விட்டு விட்டு விலகி சென்று விடும். ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படி இல்லை. எந்த நிலையிலும் நம்மை நேசிக்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். தொடர்கிறது. இப்பொழுது ஆண்டவர் அந்த கல்லறை பக்கத்தில் வந்த பொழுது அவர் அவர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறார். இயேசு என்ன சொன்னார்? கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நீங்களும் நானும் செய்ய தவறவே கூடாது. அல்லேலூயா. உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்றாப்ல, யார் சொல்றா? மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். கவனிக்கணும், ஆண்டவர் சொல்லுறதான் செய்யணுமே ஒழிய உங்க சுய ஞானத்தினால் அவருக்கு பதில் கொடுக்க கூடாது. உங்க வாழ்க்கையில அவர் ஏதோ ஒன்றை செய்வதற்குத்தான் இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் பிந்தி வரவில்லை, சரியான நேரத்தில் வந்திருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. கூப்பிட்ட பொழுது வரவில்லையே, இப்பொழுது வந்து என்ன பிரயோஜனம் என்று நினைக்கிறீர்களா? இப்பொழுதுதான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உன் வாழ்வில் செய்வதற்கு வந்திருக்கிறார். நீ அழைத்த பொழுது வந்தால் அது சாதாரணமானது. ஆனால் நீ எதிர்பாராத பொழுது அவராக வருவார். ஆனால் அது ஒரு அசாதாரணமான அற்புதத்தை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார். நிச்சயமான சொல்றேன், நாம் நினைத்த பொழுது அவர் வரவில்லை என்று கலங்க வேண்டாம். அவர் நினைத்த பொழுது அவர் வருவார். ஆனால் என் வாழ்விலே ஒரு ஆச்சரியம் நிறைவேறப் போகிறது என்பதை எதிர்நோக்கி கொண்டிருங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம், அவர் கண்டிப்பா வருவார். சொல்லுங்க, அவர் கண்டிப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லு, நிச்சயமா வருவார்ப்பா. நீ நினைச்ச நேரத்தில் வர மாட்டார், நீ பிளான் பட்டது போலையும் அவர் செய்ய மாட்டார். அவர் ஏற்ற வேளையில நிச்சயமா வருவார். கவனிக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னார், ஏயா நாருன்னு சொல்றா? இல்ல, அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீ விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான், நீ செய்ய வேண்டியதை செய். நீ விசுவாசி, ஒரு பெரிய காரியம். இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த ஜெப நாட்களை தொடர்ந்து நம்ப முடியாத சில காரியங்களை தேவன் நம்ம லைஃப்ல செய்ய போகிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நம்பவே முடியாத ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் நிச்சயமா செய்ய போகிறார். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவ பேசிட்டு இருக்கிறா, ஆனா அங்க நின்றவங்க இயேசு சொன்ன வார்த்தையை செய்து முடிச்சிட்டாங்க. சில வேளையில அற்புதம் தாமதமாவதற்கு ஆண்டவர் என்னிடத்தில் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய தாமதப்படுத்துவது கூட ஒரு காரணமாய் இருக்கலாம்.
ஆண்டவர் சொன்னதை செய்திருங்கம்மா, ஆண்டவர் சொன்னதை செய்து விடுங்க. நிச்சயமா ஒரு அற்புதத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொன்னதை நாம் செய்யாதது வரை நாம் அசாதாரணமானவற்றை நம் வாழ்விலே அனுபவிக்க முடியாது. ஜனங்கள் இணைந்து ஆண்டவர் எதிர்பார்த்ததை செய்து முடித்த பொழுது என் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? கண்களை ஏறெடுத்தாராம். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். அசாதாரணமானவற்றை அனுபவிப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் கண்களை பரம பிதாவுக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள், ஏறெடுத்து பாருங்கள். என் ஆண்டவர் பிதாவை நோக்கி சொன்ன காரியம் சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு 3 காரியம் இருக்கும். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்த படியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. முடிஞ்சாச்சு. செவி கொடுத்து விட்டீர். அவ்வளவு விசுவாசம். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செவி கொடுத்தீர், முதல் வார்த்தை பாருங்க. செவி கொடுத்த படியினால், செவி கொடுத்துட்டீர்னு சொல்றாப்ல. 2வது, எப்பவும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இப்ப ஏன் சத்தம் போட்டு சொன்ன தெரியுமா? என்னை சுற்றி இருக்கிறாங்க பாருங்க இந்த ஜனங்கள், நீர்தான் என்னை அனுப்பினீர், நீர் என்னை விட்டுவிடவில்லை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நான் உம்மை நோக்கி பார்க்கிறப்பா, உமக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாலை வேளையில நீங்களும் நானும் சொல்ல போறீங்க, ஆம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை, நீர் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர் என்பதை, நீர் தான் என் தேவன் என்பதை இந்த ஜனங்கள் உணரும்படி ஒரு காரியத்தை செய்யுங்கன்ட்டு கண்களை ஏறெடுத்து சொல்லி பாருங்க. ஆச்சரியம் அங்கே விளங்கினது. அல்லேலூயா. அவர் விசுவாசித்தது மட்டுமல்ல, அதை நாவினால் அறிக்கை பண்ணினார். நாவினால் அறிக்கை பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா அவருக்கு விசுவாசம். அல்லேலூயா சொல்லுவோம். ஐயோ, மெதுவா கூப்பிட்டு பாப்போமா, ஒருவேளை கிடைக்கட்டா? எங்க ஆண்டவராய் இயேசு போல்டா சொல்ல, சத்தமா உரத்த சத்தமா கூப்பிட்டார். கூப்பிட்ட பொழுது அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. நிச்சயமா நான் சொல்றேன், எல்லாருடைய கண்கள் காணும்படி உங்கள் குடும்பத்தில் நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். எத்தனை பேர் கண்களை ஏறெடுத்து பிதாவே என்று கூப்பிடுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் அவர்களுடைய ஜனங்களுடைய கண்கள் காணும்படியான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 45வது வசனம். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர், சொல்லுங்க, அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவனார்கள். நான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க வீட்டில் நடக்கிறத பார்த்து அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்க போறாங்க. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? என் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிற சில ஆச்சரியமான நிகழ்வுகளை பார்க்கிற ஜனங்கள், நான் ஆராதிக்கிற தேவனே ஜீவன் உள்ளவர் என்பதை அறிந்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரியை நடக்கத்தான் போகுது. என் வீட்டில் நடக்கிற காரியத்தை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. சொல்லுங்க, நான் சொன்னா கூட அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனா என் குடும்பத்தில் கர்த்தர் செய்ததை பார்க்கிற ஜனங்கள் அவரே ஜீவனுள்ள தேவன் என்று அவரை விசுவாசிக்கத்தக்கதான ஒரு அற்புதம்
என் குடும்பத்தில் நடக்க போகுது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? பிதாவுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அதை தவிர வேற வழி எனக்கு ஒன்றும் தெரியாது. முடிந்து போன நிலைதான், வாய்ப்பே இல்லை என்று எண்ணக்கூடிய காரியம்தான், இனி சான்ஸே இல்லை என்று நீ முடிவு கட்டின காரியத்தில் தேவனை நோக்கிப்பார். பிதாவுக்கு நேராய் உன் கண்களை ஏறெடுத்து பார். அநேகர் ரட்சிக்கப்படத்தக்க, அநேகர் அப்பன் இயேசுவை விசுவாசிக்கத்தக்க ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க குடும்பத்தில் செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா. அதை இந்த மாதத்தில் செய்வான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. சொல்லுங்க, ரொம்ப டைம் ஒன்றும் ஆகாது. இந்த 7வது மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகுது. 7ன்னா பூரணம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 7ன்னா இந்த மாதம் முடிவதற்குள்ள. இன்னைக்கு எத்தனாம் தேதி சொல்லுங்க? 13ஆம் தேதி. ஹல்லேலூயா. இந்த 13ஆம் தேதி கர்த்தர் சொல்றார், இந்த மாதம் முடிவதற்குள்ளால நம்ப முடியாத ஒரு காரியத்தை கண்களை பிதாவுக்கு நேராக ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் நிச்சயம் செய்ய போகிறார். இயேசு பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுத்த பொழுது மனுக்குலம் அவரை விசுவாசிக்கும்படியான ஒரு அற்புதம், அவர் வாயை திறந்து வார்த்தையை சொன்ன பொழுது அங்கே நடந்தது உண்மையானால், இன்றைக்கும் பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுக்கிற உங்களுடைய குடும்ப எல்லைக்குள்ளே என் தேவன் செய்ய போகிறார். வாயை திறந்து சொல்ல போறீங்க, அந்த அற்புதம் நடக்க போகுது. நம்ப முடியாத இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நம்பிக்கை இழந்த இந்த காரியத்தில் இந்த மாதத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். நானும் என் குடும்பமும் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தில் இயேசு செய்கிற அற்புதத்தை பார்த்து அநேகர் ஆண்டவரை விசுவாசிக்க போறாங்க. இந்த எண்ணம், இந்த நிச்சயம் உள்ளவங்க முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆச்சரியம் நிகழப் போகிறது. பிதாவை நோக்கி இயேசு கண்களை ஏறெடுத்த பொழுது அந்த ஜனங்களுக்கு முன்னால ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாபெரும் நிகழ்வு தேவன் செய்ய முடியுமேயானால், இன்றும் பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுக்கிற உங்கள் வாழ்வில் என் ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. ஆமாப்பா, பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லை. பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுத்தவர்களின் வாழ்வில் கூடாதது ஒன்றுமே இல்லை. நடக்கும். காலம் கடந்து விட்டதா? இனியும் நடக்கும். நாட்கள் முடிந்து விட்டதா? இனியும் நடக்கும். வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இனியும் நடக்கும். எல்லாரும் இல்லவே இல்லை, இனி எந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, ஆண்டவர் உனக்காக இதுக்குள்ள ஒரு பாதையை வச்சிருக்கிறார். இந்த குகைக்குள்ள ஒரு அற்புத வல்லமை இறங்க போகுது. குகைக்கு முன்னால நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறாங்களா? உன் நிலைமையை பார்த்து எல்லாரும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா? உன் சூழ்நிலையை பார்த்து வேதனையோடு உன் ஆறுதல் சொல்ல வந்து நிற்கிறாங்களா? இன்று ஆண்டவர் சொல்றார், காரியம் மாறப்போகுது, காரியம் மாறப்போகுது. துக்க வீட்டுக்கு வந்தது போல அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க ஆர்ப்பரித்து மகிழக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்வதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, என் அன்பு ஆண்டவரை விசுவாசிக்க போறாங்க. மாற்ற வரப்போகிறது, மாற்ற வரப்போகிறது. அசாதாரணமான ஒரு அற்புதம் என் குடும்பத்தில் நடக்கும் என்று சொன்னவங்க மட்டும் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போறோம். எவ்வளவு நாள் ஆயிற்று, எவ்வளவு காலம் ஆயிற்று, காலம் கடந்துச்சே, இனி எனக்கு எப்படி நடக்கும்?
கர்த்தர் சொல்றார், உனக்கு தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? Glory be to Jesus. Hallelujah. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பி. உங்க கை உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடா எதுவும் இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. கொஞ்சம் கை வலிச்சாலும் பரவாயில்ல, கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கண்களை எடுத்து பார். அவர் எப்போதும் செவி கொடுக்கிறவர் தான். இப்ப செவி கொடுத்துட்டார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அப்பா என்னை சுத்தி ஒரு பெரிய கும்பலே இருக்குது, ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அழணும்ட்டும் அழ வைக்கணும்ட்டும். ஆனா அவங்களுக்கு முன்னால எங்க குடும்பத்துல எவருக்குமே நடந்துராத ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. ஊரே திரும்பி பார்க்கணும். உலகமே சற்று ஆச்சரியத்தால உற்று நோக்கணும். நான் இத்தனை வருஷம் ஓடி வந்த கண்ணீர் வடித்தது வீண் போகல என்பதை அவங்க அறியணும். அவங்களும் என் கூட வந்து சர்ச்சில் முழங்கால போடணும். இந்த சர்ச்சுக்கு இவ்வளவு தூரம் எப்படி எல்லாம் போகணுமாக்கும் உன்னை காயப்படுத்தின அவங்களும் சேர்ந்து வருவாங்க. ரியலி கர்த்தர் உன்னை தொட்டிருக்கிறார் மகளே. இந்த ராத்திரி சிலரை கத்த தொட்டதை நான் பார்க்குறேன், சிலரை கத்த தொட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே வருது. இந்த மாதம், இந்த 7வது மாதம் உனக்கு ஒரு அற்புதம், நம்ப முடியாத ஒரு அற்புதம். எஸ் 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 அவங்க கண்ணுக்கு முன்னால தான் நடக்கும். அவங்க பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். தப்பு தப்பா பேசுனாங்கல்ல, உன்னை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க, கவலைப்படாத. ஏளனமா பார்த்துட்டு இருக்காங்கல்ல, கூடி கூடி குமாளமா பேசுறாங்கல்ல, வெயிட். அவங்க ஷாக் ஆகக்கூடிய ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். காரணம், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவங்க அறியணும்னா இதுதான் வழி. அவங்க அறியணும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவங்க நினைச்சது போல இல்லை, அவங்க சொன்னது போல இல்லை, அவங்க பேசுனது போல இல்லை. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அதை உணர வைப்பான். சற்று வெயிட் பண்ணு, கொஞ்சம் தான். நெருங்கி வந்துச்சு, நெருங்கி வந்துச்சு. இனி ரொம்ப நாள் செல்லாது, கொஞ்சம் டைம் தான். ஆண்டவர் அவங்களுக்கு முன்னால உன் வாழ்வை அசாதாரணமான அற்புதத்தினாலே நிரப்ப போகிறார். தேங்க்யூ லார்ட்னு சொல்றவங்க மட்டும், ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறப்பா, நீங்க எனக்கு செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில்
இந்த மாலை வேளை நாங்கள் ஜெபத்தோடு போறோம். கொஞ்ச நேரம் உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தோம்ப்பா. எங்களோடு நீங்க பேசுனீங்க. நீர் பிதாவை நோக்கி கண்களை ஏறெடுத்து ஜெபித்த பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் அங்கு நடந்தது போல நாங்களும் எங்கள் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகள் முடியாது என்று முடிவு கட்டப்பட்டவற்றில் நீர் காரியங்களை செய்து முடிப்பதை நாங்க காண்பது மட்டும் இல்ல, எங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்களும் காணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்களுக்கு நடக்கும் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்கிறோம். கத்த முன் செல்லும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு மீண்டும் சதா காலங்களிலும் இயேசுவின் வருகை பரியந்தம் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமா ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.